மா சீக்கிரம் வாமா, கிளாஸ் டைம் ஆச்சு. அம்மாவுக்கு உடம்பு முடியல படுத்துனுக்குறாங்க. அம்மாவை எழுப்பாது என்ன? இந்த அப்பாவே சமைச்சிட்டேன். இந்த சரி. மதியம் மறக்காமல் சாப்பிடு. சரி. சரி போய்ட்டு. ஐயோ டைம் ஆயிடுச்சு. எனக்கு சமைக்கணுமே. நீ உட்காரணும். இந்த டேப்லெட்டை போடு, சூடாக இருக்கு பார்த்து. எங்க நீங்களாச்சும் என்ன எழுப்பியிருக்கலாம்ல, மணி ஆயிடுச்சுங்க. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. நீ படுத்துன்னு ரெஸ்ட் எடு. இத்தனை நாள் நீ பார்த்துக்கிட்டல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் பார்த்துக்க மாட்டேன்னா. நான் காலையிலே சமைச்சிட்டு பிள்ளைக்கும் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். வீடெல்லாம் பெருக்கி க்ளீனாக வச்சுட்டேன். சரியா? எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? அதில் போய் என்ன இருக்குது? சரிம்மா, இந்த அதில் டேப்லெட் இருக்குது, போட்டுக்கோ. சரியா? போட்டு நீ ரெஸ்ட் எடு. சரியாம்மா? பார்த்து. என்ன இவன் நாளுக்கான டைம் வேற ஆயிடுச்சு. வைத்திக்கார நீயா? வா வந்து உட்காரு. பயந்தே போயிட்டேன். எதுக்குடா இவ்வளோ நேரம்? உனக்கா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? யாருக்கும் தெரியாம வர வேணாம். இதுக்கு தான் சொல்றது, சீக்கிரம் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுன்னு. எல்லாம் கேட்டா தானே. ஹே, அடுத்த வாரம் எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அது முடிஞ்சதும் அடுத்த வாரமே உடனே வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கறது தான். சரிடா, எப்படியோ சீக்கிரம் உனக்கு வேலை கிடைச்சி எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் சரிதான். சரி வா போலாம். ஏம்மா வீட்டில் எத்தனை பேருமா? ஏன் கேட்குறீங்க? கணக்கெடுக்க வந்திருக்கோம்மா. வீட்டில் எத்தனை பேர்? நானு அம்மா மட்டும்தான். அப்பா? அப்பா அப்பா இல்லை. சரி, அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேரா? தெரியாது. பேர் தெரியாதா? உங்கள் அம்மா உனக்கு சொல்லலையா? இல்லை. நல்ல குடும்பம். சரி, உன் பேர் உங்கள் அம்மா பேர் சொல்லுங்க. என் பேர் மகா, அம்மா பேர் அமுதா. வந்துட்டியாடா? வேலையெல்லாம் முடிஞ்சா? சரி வா, முகம் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடுவேன்னு வா. கையெடு. நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன? என் அப்பா யாரு? அவர் பேர் என்ன? அவர் எங்கதான் இருக்காரு? உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்க அப்பனை பத்தி என்கிட்ட கேட்காதன்னு. உனக்கு எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் சொல்லிக்கிறேன், புரியுதா? இப்படியே பேசி பேசி என் வாய் அடைக்கிறனால தான் ஊர்ல இருக்கவங்கள என் பொறுப்பை பத்தி தப்பா பேசுறாங்கம்மா. ஒரே அசிங்கமா இருக்கு. அம்மா ப்ளீஸ்மா, என் அப்பா யாருமா? அவரை பத்தி சொல்லுமா ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஐயோ மகா, நான் சொல்றத கேளு. நீ எத்தனை முறை கேட்டாலும் பதில் அதேதான். உனக்கு எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அது வரை பேசாம இரு. ஓ அப்படியா? இப்ப புரியுதுமா. நீ மறைக்கிறதெல்லாம் பார்த்தா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசுறது உண்மைதான் போல. என்ன வார்த்தை சொன்ன? ஊர்ல இருக்கிறவங்க பேசும்போது கூட எனக்கு கஷ்டமா தெரியலடி. பெத்த பொண்ணு நீ என்ன சந்தேகப்படுறல? மா மா என்னப்பா? என் பர்த் சர்டிஃபிகேட் எங்க வச்சுமா? பர்த் சர்டிஃபிகேட்டா? அங்க உன் பீரோல தானப்பா வச்சிருந்தேன். காணோமா? நான் தான் இன்டர்வியூ போகணும்னு தெரியாது உனக்கு. சரி சரி, எல்லா இடத்துலயும் பாத்தியா? பார்த்துட்டேன். சரி, அப்பாவோட கபோர்ட்ல பழைய பை ஒன்று இருக்கும். அதில் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. அதில் ஏதாவது தவறி வச்சிருக்காரான்னு பாரு. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், என்னப்பா சர்டிஃபிகேட் கிடைச்சதா? கிடைச்சதா? சரி சரி. ஆமா, அப்பா அவருக்கு டேப்லெட் வாங்கிட்டு சொன்னார்ல, வாங்கிட்டு வந்தியா நீ?
நாளுக்கு அதுதான் குறைச்சல. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, மறந்துட்டேன், வர வெளில வாங்கிட்டு வந்தேன். ஆ சரிப்பா. என்னடா ஃபோன் பண்ணி வர சொன்னேன், என்ன விஷயம்? என்ன இவன் இன்னொரு மாதிரியா இருக்கான்? டேய் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் நம்ம மீட் பண்ண வேணாம், நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலாம். டேய் அர்ஜுன், இப்போ எதுக்கு பிரேக்கப்னு சொல்லிட்டு வர? இப்படி பிரேக்கப் பண்ணதான் நம்ம 3 வருஷமா உயிருக்கு உயிரை ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணமா? நம்ம கல்யாணம் பண்ணி ஃபியூச்சர் பிளான் வரைக்கும் பேசி வச்சிருந்தேன்டா. இப்போ திடீர்னு பிரேக்கப்னு சொல்ற? ஓ, என்னை விட பெட்டரா ஒருத்தி கிடைச்சிட்டாளா? அதான் இப்போ என்னை கழட்டி விடுறியா? உனக்கு சொன்னா புரியாதா? பிரேக்கப்னா பிரேக்கப் தான். பிரேக்கப்பா? ஓ அப்படியா, சரிடா. அப்ப இந்த பிரேக்கப்கான காரணம் என்னன்னு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிட்டோம்? இந்த போட்டோ நீயே பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அம்மா. மகா, என்னடா இங்கே வந்திருக்க? சரி, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. மாட்டுக்கு தேவனத்தை போட்டு நானே வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போ. அம்மா, எனக்கு அப்பா பத்தி தெரிஞ்சாகணும். உனக்கு எத்தனை முறை மகா சொல்றது அந்த விஷயத்தை பத்தி கேட்காதன்னு சொல்லிட்டு? ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதாடி? நீ ஏன் அப்பாவை பத்தி சொல்ல மாட்டேங்கிறேன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இங்க பாரு. இந்த போட்டோ உங்ககிட்ட எப்படிமா வந்துச்சு? நான் அர்ஜுன்ற பையனை லவ் பண்றேன். அவனோட அப்பா தான் இவரு. இப்போ எனக்கும் இவர் தானே அப்பா, அப்படிதானே? இப்படி என்னை தப்பான வழியில பெத்தனால தான் இவ்வளோ நாள் அப்பா பத்தி கேட்கும்போது என்கிட்ட இருந்து மறைச்சல்ல. பேசு, ஏன் அமைதியா இருக்க? போது நிறுத்து மகா. உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத, வாய்க்கு வரதெல்லாம். நானும் இவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும். அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது. ஜாதி அந்தஸ்து இது எல்லாத்தையும் காரணம் காட்டி என்னை இவரையும் பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இவரை பார்த்ததே இல்லைம்மா. இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போது நீ கேட்க வர்றது எனக்கு புரியுதுமா. அப்படியே உங்கள் அப்பா பற்றி உனக்கு சொல்லலைன்னு கேட்குற, அதுதானே? உங்கள் அப்பா பற்றி சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லைம்மா. ஒரு தப்பான விஷயத்தில் மாட்டி ஜெயிலில் இருக்கார். அதனால தான் அவரை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. சொன்னால் உனக்கு அவமானமாக இருக்குன்னு தாண்டா மறைச்சிட்டேன். இங்கே பாரு மகா, உங்ககிட்டருந்து நான் ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னா அது உன்னோட நல்லதுக்காக தாண்டா இருக்கும். அதை புரிஞ்சுக்கோ சாமி. அம்மா, என்னை மன்னிச்சிருமா. உன்னை புரிஞ்சிக்காம உன்னை தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருமா. இருக்கட்டும் சாமி. இங்கே பாருடா, நீ அந்த பையனை விரும்புறது உண்மையாக இருந்துச்சேன்னா அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன்டா. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி முறைப்படி வந்து பொண்ணு கேட்க சொல்கிறா என்ன? சரி.